السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون. الزانية والزاني فاجلدوا كل واحد منهما 100 جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. صدق الله العظيم. கணித்துரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, கொஞ்சம் கதைகளை நிறுத்திட்டு வந்த நோக்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். எங்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் நிம்மதிய 3 விஷயங்கள்ல அமைச்சு வச்சிருக்கிறார். நிம்மதி 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். விலகி கொள்ளுங்கோ, அல்லாஹ்ட ஜிக்ர்ல, அல்லாஹ்வை நினைவு வச்சு வாழ்றதுல, அல்லாஹ்வை வணங்குறதுல, அவருடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறதுல, இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதுல, பிராக்டிஸ் பண்றதுல, பாதத்தை விட்டு விலகிறதுல மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட உள்ளங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறார். இது ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் தஆலா எங்களோட வீடுகளை மனதுக்கு நிம்மதியானதாக ஆக்கி வச்சதாக குர்ஆன் சொல்லுது. வஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. உங்களோட வீடுகளை உங்களுக்கு ஒரு நிம்மதியானதாக, மனசுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடியதாக நாங்கள் ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, இங்கே வந்தாலும் எவ்வளவோ நேரம் தான் நீங்கள் இருந்தாலும், படித்தாலும், கதைச்சிட்டு இருந்தாலும், சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும், அடுத்த நிமிஷம் அடிக்கடி டைமை பார்ப்பீங்க, வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு எங்களோட ஷூஸை கலட்டி, அம்பாயாக்களை கலட்டி, எங்களோட கோட்ஸுகளை கலட்டி, ஜெக்கெட்டுகளை கலட்டி கொஞ்சம் ஃப்ரீயாகவே இல்லைமாட்டு தான் பார்ப்போம். அப்போ வீடுங்கிறது எல்லா வகையிலையும் எங்கிருந்தாலும் ஒரு மனிதன் வீட்டுக்கு திரும்புறத ஒரு நிம்மதியாக பார்க்கிறார். இந்த உலகமே ஈவினிங் 5 o'clock 6 o'clock 7 o'clock எல்லாம் பாருங்க, எல்லாம் ஓஞ்சி போய் டயர்டாகி வீட்டுக்கு ஒரு நிம்மதியை தேடி போறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த உலகமே ஒரு ரூட்டீனாக ஆக்கி வச்சிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை உண்டு. அடுத்த விஷயம், அல்லாஹ் தஆலா 3வது நிம்மதியை வச்சிருக்கிறது எங்கட மனைவிமார்கள், கணவன்மார்கள், பிள்ளைகள் விஷயத்துல அல்லாஹ் ஒரு மன நிம்மதியை வச்சதாக குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன் சொன்னா லிதஸ்குனு இலைஹா, உங்களோட மனைவிமார்களை, உங்களோட குடும்பத்தை நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறது உங்களோட மனதுக்கு நிம்மதிக்காக. குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு பெருசா விளங்காது. வருஷ கணக்கா மாச கணக்கா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்றவங்க ஊருக்கு போற அண்டு வந்துட்டா, எங்களுக்கு 2 வருஷம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க, ஊருக்கு திரும்புறாங்கன்னா 2 மாசம் இருக்கும் போதே அந்த வீட்டிலையும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்களோட ஹஸ்பண்ட் வார, இவருக்கு இங்க சந்தோஷம், நான் வீட்டுக்கு போறேன், 2-3 மாசம் வரைக்கும் கூட எப்படி ஓடுறேன்னு விளங்க ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை யார் ஏற்படுத்தினது? குர்ஆன் சொல்லுது, இது அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு சந்தோஷம். எனவே சந்தோஷத்துக்குரிய 3 வழிகளை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த சந்தோஷத்தை நாங்க அடைஞ்சு கொள்றது எங்கட அல்லாஹ் அந்த கட்டளைகளை எடுத்து நடக்கிறதுல தான் இருக்கு. இப்ப மனைவிமார்களை பத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
இந்த உலகம் அத்துனியா மத்தா, அத்துனியா குல்லுஹா மத்தா. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒன்றை நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு என்னமோ ஒரு சந்தோஷத்தை, ஒரு பெனிஃபிட்டா தந்து கொண்டிருக்கு. இப்ப ஃபேன் எடுத்துக்கொண்டா ஒரு வேர்த்துக்கு வந்து அந்த ஃபேனுக்கு கீழே நாங்க உட்கார்ந்தா ஃபேனை போட்டதோட எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அது ஒரு சந்தோஷத்தை தருது. எங்களோட ஒரு குளிர்ச்சியை தருது, வேர்வை இல்லாம ஆக்குது. கால் வலிக்குது, ஒரு சேர் எடுத்து உட்கார்றீங்க, அப்ப கூட அந்த சேர் என்ன செய்ய உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. பசி அடிக்குது, சாப்பாட்டை பார்க்குறீங்க, சாப்பிடுறீங்க, அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. தூக்கம் வந்தா பெட்ல தூங்குறீங்க, அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தருது. தண்ணி தாகமாகி கஷ்டமாகி தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க, அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துனியாட எல்லா வஸ்துக்களும் ஏதோ ஒரு பெனிஃபிட்டை உங்களுக்கு தந்துட்டு தான் நிற்குது. ஆனால் வஹைரு மதாஇஹா, உலகத்துல உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சொத்துகள்ல, சாமான்கள்ல, பொருட்கள்ல மிகச்சிறந்தது தெரியுமா? மிகச்சிறந்தது, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மிகவும் சிறந்த ஒரு பொருள் தான், ஒரு சாமான் தான், ஒரு உறவு தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவிமார்கள். ஒரு சாலிஹான மனைவியால ஒரு கணவனுக்கு, ஒரு சாலிஹான ஒரு தாயால தன்னை பிள்ளைக்கு, ஒரு சாலிஹான சகோதரியால தன்னுடைய சகோதரர்களுக்கு, ஒரு சாலிஹான மகளால தன்னை தாய் தகப்பனுக்கு வார அந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்கிறே உலகத்துல யாராலையும் வராது. எனவே பெண்களால கணவன்மாருக்கு சந்தோஷம் அல்ல, ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, சாலிஹான மனைவிதான் உலகத்துல மனிதனுக்கு வழங்கக்கூடிய சந்தோஷங்கள்ல மிகச்சிறந்த சந்தோஷத்தை வழங்கக்கூடியவள். சும்மா பொம்பளைங்கிறதுனால சந்தோஷம் அல்ல, சாலிஹான மனைவின்னு சொன்னாங்க. எனவேதான் ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவிய, பொம்பளை ஆம்பளுக்கு யாரு, ஒன்று என்ன மனைவி, அவ ஒரு பெண், அல்லது தாய், அல்லது சகோதரி, அல்லது மகன், 4 பேர் இருக்கிறார். ஒரு ஆம்பளைக்கு பெண்களுடைய தொடர்பு 4 வகையில உண்டாகும். தாயாய்ப்பா, அல்லது சகோதரியாய்ப்பா, அல்லது மகளாய்ப்பா, அல்லது மனைவியாய்ப்பா. இந்த 4 பேரையும் ஒரு கணவன் என்ன செய்யணும், சாலிஹான மனைவியாக ஆக்கிட்டா மாஷா அல்லாஹ், அதுக்கு பிறகு அவருக்கு துனியாவே சொர்க்கம் தான், துனியாவே சொர்க்கம் தான், வேறொன்று தேவையில்லை. இந்த சாலிஹான மனைவியால, சாலிஹான மகளால, சாலிஹான சகோதரியால, சாலிஹான தாயால இந்த ஆம்பளைக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கிறே உலகத்துல வேறு எதாலையும் கிடைக்காது. இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால மனைவிமார்கள் நீங்களும் முயற்சிக்கோடும், சாலிஹானவங்களா நாங்க மாறுறதுக்கு கணவன்மார்களும் முயற்சிக்கோடும். எங்களை புள்ளகளை, மனைவிய, சகோதரிய, தாய ஒரு சாலிஹான பெண்ணா ஆக்குறது. நல்ல ஒரு உதாரணம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், 4 மதுஹபுகளுடைய ஒரு மதுஹபுடைய இஸ்தாஃபகர் அஹ்மத் இப்னு ஹம்பல், ஹம்பலி மதுஹபுடைய இஸ்தாஃபகர். இவங்களோட மாமி இவங்களுக்கு வாலிப வயசுல ஒரு பொண்ணை பார்க்க போனாங்க. ஒரு பொண்ணை பார்க்க போயிட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து சொன்னா, மகன் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு போனோம் நாங்க பொண்ணு பார்க்க, அதுல ஒரு தாத்தாவும் ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. அந்த தாத்தா கொஞ்சம் மார்கன், கண்ணொண்டு கொஞ்சம் மார்கன் மாதிரி, அதுல அந்த தங்கச்சி நல்ல அழகு, நல்ல அழகு. அந்த தங்கச்சி தான் நான் உங்களுக்கு நல்லபடி நினைக்கிறேன் என்று சொல்றா இந்த மாமி. தாய்மார்களே, சகோதரிகளே, உடனே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ்களை கரைச்சி குடிச்சவங்க, குர்ஆனை கரைச்சி குடிச்சவங்க, நிம்மதி எங்க இருக்குது, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னதை விளங்கினவங்க உடனே கேட்டாங்க, மாமி தங்கச்சி தான் அழகு, பரவாயில்ல, இந்த 2 பேர்லையும் யார்கிட்ட கூடுதலா தக்குவா இருக்கிறத பார்த்தீங்க, யார்கிட்ட கூடுதலா மார்க்க அறிவிக்கிறத பார்த்தீங்க? இந்த 2 கேள்வி கேட்டாங்க. அப்ப உம்மா சொன்னாங்க, தக்குவாவும் மார்க்க அறிவும் தாத்தனை தான் நிற்குது, ஆனா கொஞ்சம் மார்கன். ஆனா தங்கச்சிக்க மார்க்க அறிவு குறவு, தக்குவா குறவு, ஆனா நல்ல அழகு, பச்சை கிளிமா நல்ல அழகு. உடனே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, 2 பேரும் பொம்பளைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, 2 பேரும் பொம்பளை தானே, 2 பேரும் பொம்பளை, அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா மார்க்க அறிவும் தக்குவாவும் அல்லாஹ்வுடைய அச்சமும் எங்க
பிடிக்குமோ மாமி எனக்கு அவங்க எங்க மனைவியை முடிவு பண்ணணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, எனவே இந்த மனைவிமார்கள் கண்ட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் அல்லாஹ்வுடைய பயத்தையும் சாலிகான நல்ல குணங்களையும் ஏற்படுத்தி கொள்வது தானே. இதுதான் உண்மையிலே எங்கட கணவனுக்கும் எங்கட சகோதரனுக்கும் எங்கட மகனுக்கும் எங்கட பாப்பாக்கும் நாங்க கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சந்தோஷம். வேற எந்த வழியும் இல்லை, எந்த வழியும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? கல்யாணம் முடிக்கிற நேரம் சிலவங்க அவங்களோட பணத்தை மட்டும் பார்த்து முடிப்பாங்க. பொம்பளை சைட்ல நல்லா பணம் வைக்கும், கோடீஸ்வரி ஆயிக்கும். சிலவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அழக மட்டும்தான் பார்ப்பாங்க, எங்களுக்கு அழகு மட்டும்தான் வேற ஒன்றும் வரும். அப்ப இன்னொரு சாராரு பெரிய குடும்பம், ரோயல் ஃபேமிலி ஆயிக்கும், அது மட்டும் தான் எங்களுக்கு வேற ஒன்றும் வரும். இன்னொரு நோக்கம் மார்க்கப்பட்டு தீன் தக்வா அமல் இபாதத் ஹராத்தை விட்டு விலகுறா, நல்ல அமல் ஆர்வம் வைக்கிறா, பார்த்த ஒரு தீர்க்க சூழல் இருக்குது. இந்த 4 நோக்கத்துக்காக கல்யாணம் முடிப்பாங்க. தாய்மார்களே சகோதரிகளே, இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பணத்தை மட்டும் வச்சு யார் ஒரு கல்யாணத்தை முடிக்கிறானோ ரசூலுல்லாஹ் அந்த கல்யாணத்துக்கு துஆ செய்யல. அப்ப என்ன செஞ்சாங்க? அந்த கல்யாணத்துல 5 முஃப்திமார கூப்பிட்டு வந்திப்போ, ஊர்ல இருக்கிற 30 உலமாக்களை கூப்பிட்டிப்போ, பயான் பண்ணினது முஃப்தி சாப், துஆ கேட்டது அவுலியா மாதிரி ஒருத்தர். ஆனா அந்த பொண்ணை முடிவு பண்ணினதுக்காக அவட பணத்துக்காக. எத்தனை முஃப்தி உலமாக்கள் அந்த கல்யாணத்துக்கு வந்து துஆ செஞ்சிருந்தாலும் ரசூலுல்லாஹ் அந்த கல்யாணத்துக்கு பதுவா செஞ்சாங்க. எந்த பணத்தை வச்சு நீ முடிவு பண்ணினியோ அந்த நாளைக்கு நீ அல்லாஹ் உன்னைய அந்த பணத்தை பறிச்சு ஏழையா மாற்றுவார். நபியோட பதுவா. எந்த தக்வா ஈமான் இஸ்லாத்தை வச்சு முடிவு பண்ணப்படலையோ அதுக்கு சொல்றாங்க அழக மட்டும் பார்த்தேன், தொழுறான்னு பார்க்கல, ஹராம் ஹலால் பேணினான்னு பார்க்கல, மார்க்க அறிவு இருக்கிறான்னு பார்க்கல, அல்லாஹ்ட தக்வா இருக்கிறான்னு பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, அழக மட்டும் தான் பார்த்து முடிச்ச ரசூலுல்லாஹ் அந்த கல்யாணத்துக்கு துஆ செய்யல. ரசூலுல்லாஹ் அந்த கல்யாணத்துக்கு பதுவா செஞ்சாங்க. எந்த அழகு உன்னைய மயக்கிச்சோ இதே அழகு என்ன செய்யும்? இன்னும் 4 பேரை மயக்கும். தக்குவா இல்லையே, தன்னை பாதுகாத்துக் கொள்ள பாவத்திலே அழக காட்டின நீ மயங்கினா இதே அழகு உன்னைய நாளைக்கு கவலையிலையும் கை சேதத்திலையும் போட்டு போட்டுடும். நபி அவங்களோட பதுவா கல்யாணத்துல நாங்க உலமாக்களை கூட துவாவை வாங்கி கொண்டோம் இல்ல, நபி அவங்களோட பதுவா. அடுத்தது பெரிய ஃபேமிலி, நல்ல ரோயல் ஃபேமிலி என்கிறதுக்காக பொருள் முடிவு பண்ணினேன். தீன் இஸ்லாம் தக்குவா பார்க்கல, ஹராம் ஹலால பேணுறதான்னு பார்க்கல, பக்குவம் பேணுதல் நீக்குதான்னு பார்க்கல, மார்க்க அறிவிக்குதான்னு பார்க்கல. இப்படி ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்தஸ்தை பார்த்து மட்டும் முடிச்சாய், தீன இஸ்லாத்தை பார்க்கல, இந்த கல்யாணம் உன்னைய மிச்சம் நியர் ஃபியூச்சர்ல உன்னைய நஷ்டத்திலையும் கேவலத்திலையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாங்க. 4வது சொன்னாங்க அல்லாஹ்ட தக்வா இருக்குது, ஈமான் இருக்குது, அழகு இருக்குது, பக்குவம் இருக்குது, பேணுதல் இருக்குது, எல்லாத்துலையும் மாஷா அல்லாஹ் மார்க்க அறிவிக்குது, சாலிகான பெண்ணா இருக்கிறா. இதுக்காக மட்டும் யார் கல்யாணம் முடிக்கிறாங்களோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அங்கதான் நபியோட துஆ வருது, பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹா வ பாரக்கல்லாஹு லஹா ஃபீஹி. இவனுக்கு அவர்கள் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அவருக்கு இவன் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. தீனுக்கும் தக்வாவுக்கும் மட்டும்தான் நபியோட துஆ இருக்கு. எனவே தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க எங்கட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக என்ன, நாங்க குடும்ப தலைவி. இப்ப சூரத்து நூரை நாங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்ப சூரத்து நூறு அல்லிமு நிசாக்கும் சூரத்து நூர், உங்களோட பெண்களுக்கு சூரத்து நூரை படிச்சு கொடுங்கோ என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சூரத்து நூர்ல என்ன விஷயங்கள் இருக்குது? எங்களை சாலிகானவங்களாக, எங்களை தக்வா உள்ளவர்களாக, நாங்க பாவத்திலிருந்து எங்களை தூரமாக்கினவங்களாக, நாங்க ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு தகுதியுள்ள ஒரு பெண்களாக நாங்கள் ஆகணும் என்கிறதுக்காகத்தான் இந்த சூரா பல விஷயங்களை எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எங்கட கணவனுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியவங்களாக மாறணும்னா நாங்கள் சாலிகானவங்களா ஆகித்தான் ஆகும். சாலிஹ் இல்லாத பெண்கள் மூலமா, சலாஹத் இல்லாத தக்வா இல்லாத பெண்கள் மூலமா அவங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது என்கிறதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க சொல்லியிருக்கிறார்.
எனவே தாய்மார்களே, சூரத்துல் நூர் என்று சொன்னா எங்களுக்கு தெரியும் வெளிச்சம், லைட், பிரகாசம் என்கிறத நாங்க படிச்சோம். அல்லாஹ் தஆலா இது நூர் என்கிறது அல்லாஹ்வுடைய பேர். இப்ப நாங்க நூறு ஆண்களுக்கு பேர் வைக்கிறோம். ஏன்னா நூறுனா பொங்கலுக்கு உண்டான பேரா நாங்க மாற்றிட்டோம். யாருமே நூறு வச்சிருக்க மாட்டாங்க. இல்லைதானே? பொங்கல் நூறுனா வெளிச்சம், அது ஆணுக்கு. அல்லாஹ் அவனுக்கே பேர் வச்சிருக்கிறார், நான் நூறு என்று சொல்லி. யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅக்கும், அல்லாஹ் சொல்றார் நூருன் அல்லாஹு நூருஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானம் பூமியினுடைய வெளிச்சம் தான் அல்லாஹ். உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனே அல்லாஹ், அவன் நூர். அடுத்தது அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுக்கு நூர், வெளிச்சம் என்று பேர் வச்சிருக்கிறார். யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மின் ரப்பிக்கும் வ அன்ஸல்னா இலைக்கும் நூரன் முபீனா. உங்களுக்கு நாங்க ஒரு தெளிவான ஒரு பிரகாசத்தை நாங்க இந்த குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறோம். குர்ஆனுக்கு அல்லாஹ் நூறுன்னு பேர் வச்சிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் நூர் என்று பேர் வச்சிருக்கிறார். கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன், அல்லாஹ்விடத்திலிருந்து முஹம்மத் என்கிற நூர் உங்களுக்கு வந்திருக்கிறது. அப்ப குர்ஆன் வெளிச்சம், ரசூலுல்லாஹ் வெளிச்சம். இந்த குர்ஆனை சுமந்தவங்க அவங்க வெளிச்சம், அல்லாஹ் குர்ஆனே வெளிச்சம், அதுல ஒரு சூராவுக்கும் வெளிச்சம் என்று பேர் வச்சிருக்கிறார். சூரத்துல் நூர், வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சம் அப்ப அந்த சூரா. எனவே அந்த சூராவுக்கு வெளிச்சம், இந்த குர்ஆனை தொட்டவங்க வெளிச்சம், குர்ஆனை ஓதினவங்க வெளிச்சம், மனசுல சுமந்தவங்க வெளிச்சம். எவ்வளவு தூரத்துக்கு வெளிச்சம் என்றா ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த குர்ஆனை யாரு பாடமாக்கி வாழ்க்கையில கொண்டு வராங்களோ, குர்ஆனை பாடமாக்கி அதை பிராக்டிஸ் பண்றாங்களோ, அவங்கள பெற்றோர்களுக்கு, வாப்பக்கு மட்டும் இல்ல உம்மக்கும் வாப்பக்கும், கியாமத்துடைய நாளையில உல் பிஸவாலிதாஹு, அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஒரு கிரீடத்தை அல்லாஹ் தலைக்கு அணிவிப்பான். கிரீடம், அந்த வெளிச்சத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களோட வீட்டுக்குள்ள சூரியன் வந்தா கிடைக்கும், உங்களோட வீட்டுக்குள்ள சூரியன் வந்தா கிடைக்கும். இந்த வெளிச்சம் புள்ள குர்ஆனை பாடமாக்கி அமல் செய்து உம்மா வாப்பாக்கு அணிவிக்கப்படுற அந்த கிரவுன், அந்த கிரீடத்துக்குரிய வெளிச்சம் சூரியன் வீட்டுக்குள்ள வந்தா. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உம்மா வாப்பாக்கே இவ்வளவு பெரிய பிரகாசம் என்று சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பாடமாக்கி அமல் செஞ்சவங்க அந்தஸ்து என்னன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க, உங்களோட புள்ளோட அந்தஸ்து எப்படி கியாமத்துல. எனவே இந்த குர்ஆனோடு தொடர்புள்ள ஒரு வாழ்க்கையை நாங்க ஆக்கிக் கொள்வோம். குர்ஆனோடு தூரமாக. அதனால ரமதானுடைய காலத்துல ஒரு 3 வகுப்புகளை நாங்க கலந்து கொண்டோம். இப்ப திருப்பி தொடர்ந்து என்ன குர்ஆனுடைய ஒரு தொடர்பை நாங்க எங்களுக்குள்ள ஆக்கிக் கொள்ளணும். குர்ஆனை விளங்கணும், குர்ஆனை படிக்கணும், இதை ஓதணும், இந்த வெளிச்சத்தை நாங்களும் எங்களுக்குள்ள ஆக்கிக் கொள்ளணும். உள்ளத்துல இந்த வெளிச்சத்தை அமைக்கணும். இஸ்லாம் கொண்டு மட்டும்தான் எங்களுக்கும் நேர்வழி நிம்மதி கிடைக்கும். வளர்ற பிள்ளைகளுக்கும் இஸ்லாம் குர்ஆன் படி போனா மட்டும்தான் எங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளையும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல எங்கட கண்குளிர்ச்சியாக எங்களுக்கு பார்க்கணும். யார் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணலையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு அவங்களோ அவங்களோட பிள்ளைகளோ அவங்களோட ஃபியூச்சரோ அது இருட்ட நோக்கி தான் போய்த்து கொண்டிருக்கு. இருட்டுதான் குர்ஆனுக்கு தூரமாக அல்லாஹ்வுக்கு தூரமாக ரசூலுல்லாஹ்வுக்கு தூரமாக என்ன நடக்கும்? இருட்ட நோக்கி நாங்க போறோம். சூரியன் எங்களுக்கு பகலையில நிற்கிறது, வெளிச்சம் வைக்குது. எப்ப சூரியன் எங்களை விட்டு மறையுதோ நாங்க இருட்டுக்குள்ள மாறுறோம். இதே மாதிரி குர்ஆன் லைஃப்ல இருந்து மனைவிமார்களே, பிள்ளைகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க தூரமாக அல்லாஹ் பாதுகாக்கணும். இருட்ட நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இருட்டுக்குள்ள போனீங்கன்னா இருட்டு யாரு? இருட்டு சொந்தம் ஷைத்தானுக்கு. இருட்டு சொந்தம் ஷைத்தான். யார் இருட்டுக்குள்ள இருக்கிற, யார் கருப்பாய்க்கிற? ஷைத்தான். அல்லாஹ் வெளிச்சம், சொர்க்கம் வெளிச்சம், அமல் வெளிச்சம், இபாதத்து வெளிச்சம், குர்ஆன் வெளிச்சம், அவங்களோட சக்கராத்து வெளிச்சம். கபருக்கு போனா கபரு வெளிச்சம், வெளிச்சத்தோட போனாக்க மஹ்ஷர் வெளிச்சம், சொர்க்கம் வெளிச்சம், மலக்குமார்கள் வெளிச்சம். இப்லீஸ் அது அல்லாஹ்க்கு மாறான எதிரான, அவன் இருட்டு, ஷைத்தான் இருட்டு, அவன் கருப்பு. எனவே யாரு அல்லாஹ் கட்டளைகளை பேராம இப்லீசுடைய ஷைத்தானுடைய வழிகாட்டலுக்கு பின்னால போறாங்களோ அவங்க இருட்டு, அவனோட வாழ்க்கை இருட்டு, அவனோட வீடு இருட்டு, போற இடம் இருட்டு, மௌத்து
நரகத்துல போட்டா அங்கேயும் இருக்கு. நரகம் நினைக்கவான வெளிச்சத்தில் இருக்கிறது. நெருப்பு தான், ஆனா கருகி கருப்பா பத்துது, அது இருட்டு, அந்த வெளிச்சம் வைக்காது. இப்லீஸோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்குதான், மலக்குமார்களோட அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட எல்லாமே வெளிச்சம் தான். நாங்க நினைக்கப்பட்ட லைட்டை போட்டதோட மாஷா அல்லாஹ் எங்கட ஊடு அந்த மாதிரி வெளிச்சம் வைக்கிறது இல்ல. அமல், இபாதத்து, தக்வா, ஈமான், ஹராத்தை விட்டு தூரமாகிறத கொண்டு மட்டும்தான் உண்மையான வெளிச்சத்தை எங்களுக்கு பார்க்கிறோம். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அவன் பிரகாசம் என்று சொல்றான். ரசூலுல்லாஹ் பிரகாசம், குர்ஆன் பிரகாசம், அதுலயும் சூரத்து நூர் பிரகாசம். இதை பிராக்டிஸ் பண்றவங்களோட வாழ்க்கையும் பிரகாசமாக அமையும். எனவே ஒரு சமூகத்தை சீராக்கணும் என்று சொன்னார். ஒரு சமூகத்தை நாங்க சீராக்கணும் என்ன செய்யணும்? குடும்பம் சீராகும். குடும்பம் சீராகுறா தனி மனிதர்கள், குறிப்பா பேரண்ட்ஸ் அவங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். இதை கொண்டுதான் குடும்பத்தை சீராக்க. குடும்பம் சீராகினா உலகம் சீராகும். எங்களுக்கு சுமார் உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாஸ்டர் கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு இந்த வேர்ல்டு மேப்பை கொடுத்து சொன்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை கொடுத்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா எல்லாருக்கும் ஒரு 20 மேப்ஸை கொடுத்து காட்ட மாதிரி தாறு மாறா கிளின்னு சொல்ல பொடிய மாதிரி யோசிக்கல தாறு மாறா கிழிச்சு போட்டாங்க. இப்ப சொன்னார் ரைட், இப்ப பழையபடி அந்த வேர்ல்டு அந்த மேப்பை நீங்க செட் பண்ணுங்க. செட் பண்ணி நாங்க ஒருத்தருக்கு வருது இல்லை. ஆஸ்திரேலியா எங்கேயோ, கனடா எங்கேயோ தாறுமாற கிழிச்சு போட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் சரியா செஞ்சிட்டாரு. செஞ்சு போது காட்டினாரு, சார் இது பாருங்க நான் மட்டும் சரியா செஞ்சேன். எப்படிடா நீ செஞ்சா அந்த கேட்ட போது அந்த புள்ள சொன்னாரு, பின்னுக்கு பார்த்தேன் ஒரு மனுஷன் உருவம் இருந்துச்சு. ஒரு மனுஷன் உருவம் இருந்துச்சு. நான் கைய கால அவனை ஹார்ட்ட ஓட்ட கால தலையெல்லாம் செட் பண்ணிட்டு பரட்டி பார்த்தேன், உலகம் சரியாகும். எனவே நான் இது போலதான் எங்களுக்கு ஊரை திருத்தேலாம், எங்களுக்கு நாட்டை திருத்தேலாம். ஆனா எங்களுக்கு எங்களை மாத்தேன், எங்கட கணவனை மாத்தேன், எங்கட புள்ளகளை மாத்தேன். நாலு செவத்துக்குள்ள அல்லாஹ் எங்கட அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். எனவே நீங்க இல்லத்தரசிகள் பெண்கள் வீட்டுக்கு ராணி, வீட்டுக்கு ஹலீஃபா, வீட்டுக்கு பிரதிநிதி, நீங்க தான் வீட்டுக்கு பொறுப்பு. உங்களோட வீட்டுக்குள்ள நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்களோட பெர்மிஷன் இல்லாம உங்களோட வீட்டுக்குள்ள எந்த ஒன்று நடக்கலாம். உங்களோட வீட்டுக்குள்ள தொலாதா கழிக்கலாம், உங்களோட வீட்டுக்குள்ள ஹராம் நடக்கலாம், ஹராமான சட்டம் உங்களோட வீட்டுக்குள்ள வகையில நீங்க தான் பொறுப்பு. ரப்பத்துல் பைத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வீட்டுக்கு அரசி, வீட்டுக்கு அதாவது குயின் நீங்க தான். அப்ப உங்களோட கண்ட்ரோல் தான் நம்ம முடிக்கும். அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் உங்களோட வீட்டுக்குள்ள நடக்கிறத நீங்க அனுமதிக்க இயலாது. நீங்க இதை பத்தி விசாரிக்கப்படுவீங்க. வல்மர்அத்து ராஇயத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் அவட வீட்டை நிர்வாகம் செய்யறவங்க பெண்கள் தான். பள்ளி நிர்வாகம், பள்ளிக்குள்ள பிழைகள் நடக்காம நல்லது நடக்காம பார்த்துக் கொள்வாங்க. இதை போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் ராஇயத்து ஃபீ அஹ்லி பைத்திஹா, வீட்டுக்காரவங்களுக்கு பொறுப்பு நீங்க தான், நீங்க தான் தலைவர். எனவே உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க தான் இஸ்லாத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்கு மாத்தமா நடக்கிற அனுமதிக்கு ஏறாது. உங்களோட பிள்ளையோ யாரா இருந்தாலும் சரி, ஹராமானது வீட்டுக்குள்ள நடக்கலாம், இதுக்கு வழிவகுக்கலாம். எனவே நீங்களும் இஸ்லாத்தை விளங்கினால்தான் இந்த படிக்க எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் படிக்க நடத்திட்டு போகிறீங்க. அந்த அடிப்படையில் குர்ஆன் இந்த சூரத்து நூறுடைய ஆரம்ப ஒரு 2 வார்த்தைகளை 2 ஆயத்துகளை இன்றைக்கு நாங்கள் கவனத்தில் கொள்வோம். அது முதலாவது ஆயத்து சூரத்து தொடங்குது. சூரத்துன் எல்லாமே சூரா தான். இந்த சூராவுக்கு அல்லாஹ் ஸ்பெஷலா ஒரு சூரான்னு சொல்றாங்க. சூரத்துன் அன்ஸல்னாஹா, சூரத்துன் அன்ஸல்னாஹா, இது ஒரு அத்தியாயம், இதை நாங்க தான் இறக்கினோம் அல்லாஹ் சொல்றார். சூரத்துன் அன்ஸல்னாஹா, இது ஒரு சூரா. அன்ஸல்னாஹா, நாங்க தான் இந்த சூராவை இறக்கினோம். வஃபரத்னாஹா வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத், இதுல தெளிவான வசனங்களை நாங்க தந்திக்கிறோம். உங்களுக்கு வெரி கிளியரா அதோட விஷயங்களை நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறோம். பையினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரும், எதுக்காக? நீங்க நல்ல உபதேசம் பாடம் படிக்கிறதுக்காக, நல்ல விஷயங்களை விளங்கிக் கொள்றதுக்காக இந்த சூறாட பல விஷயங்களை உங்களுக்கு நாங்க தந்திக்கிறோம் என்று சொல்லிட்டு பாருங்க. இந்த சூறாட இப்ப 2வது ஆயத்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி, சூறாட 2வது ஆயத்து ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தை சொல்லி ஆரம்பிக்கும். அதான் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி,
ஜானியான்னு சொன்னா சிலது நாங்கள் ஜெட்ல வர சத்தம் எல்லாம் சரியா சந்தோஷமா எடுக்கிற நல்ல நல்ல ஒரு பேர் உண்டு ஜானியா. ஜானியா யாரும் வைக்க மாட்டீங்க. சிலவங்க அறிவீனமா இதை வச்சிருக்கிறாங்க. சிலவங்க பேர் வைக்கிறதுல சில பேர்களை செய்யலாம். உதாரணமா சாஹிர். சாஹிர் சாஹிர் சாஹிர்னா நிறைய பேருக்கு பேர் வச்சு சாஹிர்னா சூனியக்காரி, சாஹிரான்னா சூனியக்காரி. அப்ப சிலதுக்கு எங்கட ஸ்கூல்கள்ல நாங்க சாஹிரா ஸ்கூல்ல தான் படிக்கிறோம், சூனியக்காரி ஸ்கூல்ல தான் நாங்க படிக்கிறோம். அப்ப அந்த சாஹிர் சாஹிர் ஜட் ஜாஹிர், இப்ப ஜாஹிரோட பேர் வரலாம், ஜாஹிரா தான் அது. ஆனா மொழியை தெரியாமலோ அல்லது அந்த பிராக்டிஸ் இல்லாமலோ நாங்க சாஹிர் சாஹிரான கருத்து பிள்ளையாம. அதனால இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. தனிப்பாடம் பேர் வைக்கிறது சம்பந்தமான ஒரு பாடம் வரக்குள்ள அதுகளை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். இது வந்து அஸ்ஸானி. ஜானி ஜானிங்க ஜானியா முதலாவது பொம்பளையத்தான் நல்லா சொல்றாங்க. ஜானியானா பெண் விபச்சாரி. இரண்டாவது ஆம்பளைய சொல்றாங்க வஸ்ஸானி ஆண் விபச்சாரி. ஏன் பொம்பளைய முதலாவது சொல்றது ஆம்பளைய இரண்டாவது சொல்றான் என்று சொன்னா நிறையவே இந்த காலத்தை கூட எங்களுக்கு உதாரணமா எடுக்கலாம். விபச்சாரத்துக்கு தூண்டுகோலாக இருக்கிற நிறைய பேர் பெண்களை தான் நிற்கிறார். அவட உடை, அவட கலாச்சார அமைப்புகள், அவங்களோட அங்க அவயங்களை அரைகுறையாக திறந்து கொண்டு மறைக்காம முழுமையா மறைக்காம இப்படியான நிலைமையில் என்ன நடக்கும்னா ரோட்ல அதை குறை நிர்வாண கோலத்துல போகும்போது எத்தனையோ வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகும். டிரைவர் எங்கேயோ பார்க்கணும் எங்கேயோ பார்த்து போடுறான். உதாரணத்துக்கு என்ன கவர்ச்சி, இந்த கவர்ச்சிக்கு இடமளிப்பது இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை விளங்காம நாங்க வாழ்ந்துட்டோம் என்று சொன்னா என்ன நடக்கும்னா எங்கட அங்க அவயங்கள் வெளியில தெரிய தொடங்கும். யாருக்கு உடம்ப மறைச்சு கொள்ள ஏலாவோ விளங்கிக் கொள்ளணும். இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. என்ன அர்த்தம்? பாவம் நடக்குது. எங்க பாவம் நடக்குமோ அல்லாஹ் என்ன செய்வான்? உடுப்ப குறைப்பான், உடுப்ப கலட்டுவான். அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. பாவம் நடக்கிற இடத்துல வெட்கம் குறையும். வெட்கம் குறைஞ்சா மறைக்க வேண்டிய உடம்புல உள்ள பகுதிகள் வெளியாக தொடங்கும். நாட்டில் நாங்க 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அங்க இருந்திருப்போம். நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க, வெள்ளக்காராக்கெல்லாம் வருவாங்க. என்ன கொடுத்துட்டு வராங்க? சின்ன ஒரு துண்டு, 2 உடுப்பு தான் கொடுப்பாங்க. ஏன்? வசதி இல்லையா? வசதி இல்லாம வசதி இருக்குது. அவங்களோட வாழ்க்கையில பாவம் செஞ்சு செஞ்சு வெட்கம் குறைஞ்சி போனதுனால அவங்களுக்கு கொடுத்த தண்டனை அல்லாஹ் உடுப்ப கலட்டிட்டாங்க. இதுக்கு உங்களுக்கு குர்ஆன்ல ஆதாரம் வேணுமா? குர்ஆன்ல ஆதாரம் வேணுமா? எங்க பாவம் நடக்குதோ வெட்கம் குறையும், வெட்கம் குறைஞ்சா உடுப்பு கலரும். குர்ஆன்ல ஆதாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல இருந்தாங்க. சொர்க்கத்துல இருந்த நேரம் தனியத்தான் இருந்தாங்க. சொர்க்கத்துல தனியத்தான் இருந்தாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மாதிரி என்னடா தனிய எல்லாம் இருக்குது அனுபவிக்க, ஆனா தனிய பேச கதைக்கு ஆள் இல்லாத ஒரு கட்டத்துல அவங்க தூங்கிட்டிருக்கிறாங்க. எழுப்பி பார்க்க அல்லாஹ் அவங்களோட விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சு வச்சிருந்தாங்க. முடிச்சு பார்க்கறாங்க, யாரோ ஒரு ஆள் நிக்கிற பொம்பளை வாக்குல ஒருத்தர் நிக்கிறாங்க. இது யாரு? அல்லாஹ் சொல்றான், இது உங்களோட மனைவி. நீங்க அவங்கள காய்ச்சி பேசி ஒருத்தர் வேணுமே. 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் அல்லாஹ் சொன்னான், சொர்க்கத்துல எல்லாம் உங்களுக்கு ஹலால், எல்லாம் ஹலால். ஒரு மரத்தை காட்டி இது மட்டும் உங்களுக்கு ஹராம், இந்த மரம் மட்டும் ஹராம், அதுக்கிட்ட மட்டும் போயிடுவாங்க அல்லாஹ் சொல்றான். இப்ப ஹராம் என்கிறது பாவம். பாவம் செஞ்சா அல்லாஹ் சொல்றான், ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. இந்த 2 பேர் விபச்சாரம் செஞ்ச ஆண்கள், விபச்சாரம் செஞ்ச பெண்கள், இந்த 2 பேருக்கும் 100 கசையடிகள் அடியுங்கள். 100 கசையடி. இது கல்யாணம் முடிக்காத ஆட்கள், அன்மேரிட் கல்யாணம் முடிக்காத ஆட்களுக்கு 100 கசையடிகள் அடியுங்கள். வலா தഖுதுகும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ்.
அந்த ஆயத்தை சொல்லி போட்டு இதுக்குரிய விளக்கங்களை பார்ப்போம். இந்த கசையடி 100 அடி நீங்க இவங்களுக்கு ஹத்து அடிக்கிற நேரம் உங்களுக்கு என்ன செய்யப்படாது? இரக்கம் என்கிறது வரப்படாது. நல்ல குடும்பம், கண்ணியமான குடும்பம், இவங்களை 4 பேரோட பொண்ணுக்கு என்ன செய்யற, நாங்கள் இப்படி அடிக்கிறதா தண்டிக்கிறதா, சனிலேயே ஒரு மன்னிப்பொண்ட கொடுப்போமே வந்து யாருக்கும் முடிவு பண்ணே இயலாது. ட்ரஸ்டிக்கோ அவங்களுக்கோ இவங்களுக்கோ பொதுவாக முடிவு பண்ணே இயலாது. அல்லாட சட்டம், அல்லாட சட்டம். எனவே இரக்கம் என்கிறது அல்லாட தண்டனையை நிறைவேற்றுகின்ற போது யாருக்கும் வரப்படாது. அடுத்தது சொல்றான், தனியே இந்த ஹத்தை நிறைவேற்றலாம். அடிக்கிறது ஆழப்படுறதுக்கு இல்லை, இந்த ரோஷம் வந்து அவன் தௌபாவுக்கு அவனுக்கு ஒரு வழி பிறக்கும் என்பது தான். இல்லாட்டி இந்த அடியால இதை விட அடிபட்டவரை உழைப்பாங்க. இதை சும்மா ஒரு ஒழுக்கம் கற்பிக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இப்படி இரக்கம் வந்து இந்த தண்டனையை குறைக்கலாம். 100 அடிக்கிறத 90, 50, 40 ஒன்னும் செய்யலாம். 100ன்னா 100 தான். அடுத்தது ஒளிச்சி மறைச்சி செய்யலாம். அல்லாஹ் சொல்றான், வல் யஷ்ஹத் அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். இந்த தண்டனையை நிறைவேற்றுகின்ற போது ஒளிச்சி மறைச்சி செய்யலாம். ஊருக்குள்ள மூமினான ஒரு கூட்டம் இதை பார்த்து நீக்கணும். மூமின்கள்ல ஒரு கூட்டம் இதை பார்த்து கொண்டு நீக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு வெட்கம் கொண்டு வரும்படி, 4 பேர் பார்த்துட்டாங்களே, 4 பேர் தெரியுதே, இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேனே, இதுக்கு போற நான் இதை விட்டுறணும், இன்னொருக்கா இப்படியான நிலைமைக்கு நான் வந்துடப்படாது. இது அல்லாஹ்வுத்தால ஒரு ஹத்த, ஒரு தண்டனையை நிறைவேற்றுவதாக இருந்தால் அதை பார்த்துட்டு இதுக்கு பிறகு நாங்கள் செய்யப்படாதுங்கிற ஒரு சமூகத்துல உருவாகுவாங்க. இதனாலதான் அல்லாஹ் இந்த வழிகாட்டல எங்களுக்கு செஞ்சு கொண்டு போறாங்க. அப்ப இந்த விஷயத்துல எங்களுக்கு கவனிக்க இதொரு ஆயத்து. என்ன ஆயத்து? விபச்சாரியான பெண்ணும் விபச்சாரியான ஆணும் இவங்க 2 பேருக்கும் 100 கசையடி அடிங்கோ. இதை அடிக்கிற நேரம் உங்களுக்கு என்ன செய்யப்படாது? இரக்கம் என்கிறது வந்துடப்படாது. அடுத்தது ஒரு மூமின்களுடைய ஒரு கூட்டம் இதை பார்த்து கொண்டிருக்கோம். மொத்தமா ஆள திருத்த நோக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. ரைட். இன்னைக்கு நாங்கள் சில விஷயங்களை கவனத்தில் கொள்வோம். 5 விஷயம் இருக்கு. நாங்கள் எந்த ஊர்ல வாழ்ந்தாலும் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் ஒரு 5 விஷயம் இதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும் எங்களோட வாழ்க்கையில். ஒன்று, ஹிஃப்துன் நஃப்ஸ், எங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு மாதிரி ஒரு சூழல்ல நாங்கள் இருந்து கொள்ளணும். ஐ எம் சேஃப் இன் மை சோல். என் உசுருக்கு சேஃப்டி இருக்கும். என் உயிரை மாற்றிக்கொள்ளலாம். எந்த ஒரு செயல்பாடாலையும் எங்களுக்கு உயிர் மாற்றியலாம். உயிருக்கு ஆபத்தான இடத்துல நாங்கள் நிற்கவும் இல்லை. இதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். அடுத்தது உயிர் பாதுகாப்பாக முக்கியம். 2வது ஹிஃப்துல் அக்ல், அதாவது யூ ஷுட் பி இன்டெலிஜென்ட். எப்பயும் நாங்கள் கொஞ்சம் யோசனையோட நடந்து கொள்வோம். மடத்தனமா நடக்கலாம். எங்களோட சிந்தனையை பாதிக்கிற மாதிரி உணவுகளோ சாப்பாடுகளோ அது இதை ஒன்றும் எங்களுக்கு கேட்கல. இப்போ ஒருத்தர் மயங்கிட்டீங்க, அவர் இன்றைக்கு காலையில் மயங்கினவர் இஷாக்கு பிறகு தான் எழுப்பினாருண்டா அவருக்கு சுபஹ் வாஜிப் இல்லை, லுஹர் வாஜிப் இல்லை, அசர் வாஜிப் இல்லை. மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாஜிப்புகள் இல்லை. எப்போ மயக்கம் தெளிஞ்சிச்சோ அந்த நேரத்துக்குரிய வகத்தை அவர் தொழணும். அந்த மயக்க குல்ல முஸ்கிரின் ஹராம், போதையை உண்டாக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களும் கொஞ்சமோ நிறையவோ ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப போதையை ஏற்படுத்தினால் மயக்கம் வந்துடும். இந்த மயக்கத்தால தொழாமை கேளலாம். இந்த தொழுகை பாவி, ஒரு பாவத்தை செஞ்சிட்டார், தொழுகை கலா செய்யும். இது பொதுவாக நான் வேறு நோய் சார்ந்த மயக்கத்தை நான் சொல்றேன். அப்ப எப்பயுமே எங்களோட புத்திய இது பேதலிச்சு போயிடாம பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்கு. 3வது, எங்களோட சொத்துக்களை பாதுகாக்கணும். இது முக்கியம். இதுக்குரிய இடங்கள்ல நாங்க வாழணும். உயிருக்கு பாதுகாப்பு, அடுத்த எங்களோட அக்கல் புத்திக்கு பாதுகாப்பு, அடுத்த சொத்துக்கு பாதுகாப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். உங்களோட சொத்தை ஒருத்தன் எடுக்க வந்துட்டான், நீங்க அந்த சொத்தை விட்டு கொடுக்காம அவனோட ஃபைட் பண்றீங்க, ஆனா அவங்கள கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஷஹீத். சொத்தை பாதுகாக்க போராடி மௌத்து வந்தாலும் நீங்க ஷஹீது. அல்லாஹ்ட்ட உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். ஷஹாதத்துடைய வீர மரணம் அடைஞ்ச அந்தஸ்து. சொத்தை பாதுகாக்கிறது கடமை, அதுக்கு போராடுறது கடமை, அதை வளர்க்கிறது கடமை, அதுக்குரிய பாதுகாப்பான இடத்துல இருக்கிறது கடமை. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது எங்கட தீன பாதுகாக்கிறது.
எங்கட மார்க்கம் பாதுகாக்கப்படணும். அதை நான் ஏற்கனவே நினைவுபடுத்தினேன். நான் ஒரு ஊருக்கு போறேன், அந்த அந்த நாட்டில் இஸ்லாத்தை எங்களுக்கு பேணவே ஏலாம், தொழவே ஏலாம், வட்டி எடுக்காம ஏலாம், இப்படின்னா தீன பாதுகாக்க இயலாத இடத்துக்கு நாங்க போறோன்றது இஸ்லாம் உண்மையிலே எங்களை அனுமதிக்காது. தீன பாதுகாக்க ஏழுமெண்டாக்க நாங்க அங்க போகணும், உயிரை பாதுகாக்க ஏழுமெண்டாக்க நாங்க போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொலை செய்ய வந்தாங்க மக்கால. அவங்க இருக்கல அல்லாஹ்வுடைய வேலையை நான் செஞ்சிட்டீங்க கொண்டுட்டு போட்டு ஷஹீதான இல்ல, மக்கா விட்டுட்டு ஓடினாங்க உயிரை பாதுகாக்க ரசூலுல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் அடுத்தது மானம். மானமாக முக்கியம், மானம் பாதுகாக்கப்படும். இந்த சூறால 5 விஷயத்தை நீ பார்த்தோம். இந்த சூறால இந்த 5 விஷயம் சம்பந்தமான சில விஷயங்கள் முக்கியமாக குறிக்கப்பட்டிருக்கு இந்த சூறா. அப்ப இந்த 5 விஷயத்துக்கு எங்க ஒரு பாதுகாப்பு குறைவு வருமோ அதுக்கு தான் இஸ்லாம் அங்க பொதுவாக கிரிமினல் லோஸ் ஜினாயா குற்றவியல் சம்பந்தமான ஒரு பாடத்தை இஸ்லாம் எங்களுக்கு இங்க சொல்லுது. அப்ப மானம் ஆக முக்கியம், சொத்தை பாதுகாக்கிறது முக்கியம், உயிரை பாதுகாக்கிறது முக்கியம், அப்ப எங்களை மானத்தை பாதுகாக்கிறது முக்கியம், அடுத்தவங்க மானத்தை பாதுகாக்கிறது முக்கியம். இவைகள் முக்கியமான விஷயங்கள். எனவேதான் இதுகளுக்கு தான் இஸ்லாம் சொல்றது இந்த ஹத்துகள், குற்றவியலுக்கு ஹத்துகள். ஹத்து நிறைவேற்றது போல அல்லாஹ்வுடைய அவனுடைய கட்டளைகள். எனவே நான் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விஷயங்களை நாங்கள் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அதனால குற்றவியல் சம்பந்தமான சில விஷயங்களும் இந்த சூறால சொல்லப்படுறதுனால நாங்கள் இவைகள்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவோம். அதை நாங்கள் கட்டமாக பார்ப்போம். உதாரணத்துக்கு ஹத்துன்றது அல்லாஹ் போட்ட சட்டம், இந்த குற்றத்துக்கு இதுதான் தண்டனை என்று வந்துட்டா யாராலையும் அதை குறைக்க கூட்ட அட்ஜஸ்ட் பண்ண சந்தர்ப்பங்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டம் சட்டம் தான். உதாரணத்துக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சார். குறைஷிகள்ல மஹ்சூமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு விசேஷமான ஒரு கோத்திரம். அது ஒரு விசேஷம், பேர் போனாக்கள், கொஞ்சம் கண்ணியமான ரெஸ்பெக்டான ஒரு ஃபேமிலி. அவங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு பொம்பளை என்ன செஞ்சா, அவன் களவெடுத்து மாட்டிட்டான். கொஞ்சம் விஷயம் லீக் ஆகிட்டு. இப்போ களவெடுத்தா என்ன சட்டம் இஸ்லாத்துல? அவட கையை, வலது கையை ரிஸ்ட் கிட்டால வெட்டும், ரிஸ்ட் கிட்டால மணிக்கட்டு கிட்டால வலது கையை கழட்டிடும். இதுதான் களவெடுத்தா இஸ்லாமிய சட்டம். 2வது தடவை களவெடுத்தா என்ன செய்யுது? ஒருத்தர களவெடுத்தாச்சு, வலது கையை ரிஸ்ட் கிட்டால வெட்டியாச்சு. 2வது தடவை களவெடுத்தா இடது காலை கரண்ட காலவிட்டால கழட்டிடும், இடது கால். 3வது களவெடுத்தா இடது கையை கழட்டிடும். 4வது களவெடுத்தா வலது கால் மிச்சம், அது கழட்டியாச்சு. அப்ப இப்படி ஒரு சட்டம் வந்து இஸ்லாத்துல இருக்கு. எனவே இந்த பொம்பளை, பெரிய குடும்பத்து பொம்பளை களவெடுத்துட்டா, அதனால இப்ப அவங்களுக்கு இடையில கதையோடு போகுது. என்ன செய்யற, களவெடுத்தாச்சு, சட்டம் வந்து கையை வெட்டணும், இப்ப என்ன செய்யறது? இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் கதைக்கோணும், இதை கொஞ்சம் பெருசா எடுத்துக்கொள்ளவான, கொஞ்சம் அப்படி நூத்துட்டுருங்க என்ற கதையை விட்டு போகும். அல்லாஹ்வுடைய ஹத்துல யாருக்கும் கையடிக்க இயலாது, அந்த அதிகாரம் யாருக்கும் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ள கதைச்சு கொள்றாங்க. யார் ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியா பேசியலாம், யாரை பிடிச்சு பேசி. அப்ப பார்த்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட உசாமா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த அடிமையில மகன், வளர்ப்பு மகன், ஸெய்துடைய மகன் உசாமா. அப்ப அந்த உசாமாவை ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொல்ற ஹிப்புர் ரசூலுல்லாஹ்வால நேசிக்கப்பட்டவர்ன்றது அந்த உசாமாக்கு சொல்றேன். ஏன்னா உசாமா வந்து ரசூலுல்லாஹ் நேரடியா சொல்லல நான் அவனை நேசிக்கிறேன் என்று. அந்த ரசூலுல்லாஹ் அவங்க இல்லாத ஒரு சபையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, உசாமா அவரை நான் நேசிக்கிறேன், அவர் என்னை சார்ந்தவர், அவர் என்னிலிருந்து உள்ளவர், நான் அவரிலிருந்து உள்ளவர் என்ற மாதிரி அவங்க நேசத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்ப அவருக்கு சொல்ற ஹிப்புர் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர். அப்ப கதைச்சு கொண்டாங்க, உசாமாட்ட போயிட்டு கதைப்போம், அவர் போய் சொல்லட்டும், இந்த இவரோட விஷயமா கொஞ்சம் கண்டுகொள்ளவான, கொஞ்சம் முன்ன பின் ஆக்கிடுவோம் என்று நேரே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல போயிட்டு அப்படி கதைக்கிறார். கதைச்சதோட உசாமாவும் பார்த்தாரு, சரி ஏதோ பெரிய குடும்பத்தை சேர்ந்து வந்து கதைச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த மஹ்சூமியாக்களே சேர்ந்த ஒரு பொம்பளை களவெடுத்துட்டா கைவெட்டக்கூடிய சட்டம் கொஞ்சம் என்னமாவது அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய இயலாதா என்று கேட்டதோட ரசூலுல்லாஹ் தலவ்வன வஜ்ஹு ரசூலில்லாஹ்
ரசூலுல்லாஹ் முகத்துல கலர் எல்லாம் மாறிட்டு சூடாவிட்டான், சோப்பு கலரா மாறிட்டு கொதிக்குது முகம். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், உஸாமா என்ன தைரியம் வந்துச்சு அல்லாஹ் ஒரு சட்டத்தை இறக்கிக்கிற நேரம் அதுல கூட்டல் குறைச்சல் செய்யறதுக்கு கதைக்கிற தைரியம் உங்களுக்கு எங்கால வந்துச்சுன்னு உஸாமாவிடத்துல ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு காலையில நடந்தது அந்தியில உடனே மிம்பருக்கு ஏறினாங்க, எல்லாரையும் கொண்டு சேர்த்தினாங்க, ஒரு பயானோட கொடுத்தாங்க. இன்னமா அஹ்லக்கல்லதீன கப்லக்கும், உங்களுக்கு முன்னால உள்ளவங்க அழிஞ்சி நாசமா போனது எதனால தெரியுமா? அன்னஹும் கானூ இதா சரக ஃபீஹிம் ஷரீஃப் தரக்கூஹு. இது புதிய சட்டம் இல்ல, முந்தின காலத்துல இருந்திருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால உள்ளவங்க அழிவு நாசத்துக்கு ஆளாகின காரணம் அவங்களுக்கு இருந்த ஒரு பழக்கம், அவங்கள கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க கலர் போன்றவைகள் எடுத்தால் மெல்ல விட்டுடுவாங்க, கண்டுகொள்ள மாட்டாங்க. வைதா சரக ஃபீஹிம் ضعيف, அவங்கள அந்த நோஞ்சான் ஏழ குடும்பங்கள், சாதாரண ஆட்கள், எளிமையான ஆட்கள், பலகீனமான ஆட்கள் களவெடுத்துட்டா அவருக்கு ஹத்த நிறைவேற்றுவாங்க. வைமுல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக சொன்னாங்க, லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் சரகத் லகதஅது யதஹா, அல்லாஹ் மீது சத்தியமாக ஏந்த மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் அவட கையையும் நான் வெட்ட பின்வாங்க மாட்டேன். இது அல்லாஹ்வுடைய ஹத்து, இதுல எங்களுக்கு கூட்டல் குறைச்சல் செய்யலாம். இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்ல. இஸ்லாமிய சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நாங்க இல்ல. ஆனா நாங்க விலகோனும் இப்படியான ஒரு தவறு எங்களுக்கு தெரிஞ்சவங்களால நடக்குதுன்னா எப்படிப்பட்ட ஒரு பாவமான இடத்துல அவங்க ஈக்கிறாங்க, என்ன தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களை நாங்க உணர்த்தோம், அவங்களை நாங்க திருத்தோம். இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய சட்டம் உனக்கு என்ன தெரியுமா? நீ உலகத்திலே கேள, நீ கபருக்குள்ள இருக்க வேண்டியால் நீ சுத்திட்டு தெரிகிறாய். அப்ப நாங்க சட்டம் நிறைவேற்றுவதற்காக கதைக்கல்ல, இந்த இடத்துல நாங்க இந்த அளவுக்கு சொல்லி அடுத்தவங்களை உணர்த்தக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வரோம். இப்படிப்பட்ட ஒரு பாவம், கல்யாணம் முடிக்காட்டுத்தான் 100 கசையடி, கல்யாணம் முடிச்சிருந்தா கசையடி அல்ல, அடுத்த நிமிஷம் கபருக்குள்ள போயிடும் அவரு. அப்ப கபூர்ல இருக்க வேண்டிய நீ உலகத்துல நடமாடிக்கொண்டு திரிகிறாய் என்று சொன்னா உண்மையான பேய் பிசாசு நீதான். அப்ப எப்படிப்பட்ட ஆள் உலகத்துல நடமாடி தீங்கிறாய்? நீ எங்க இருக்க வேண்டியவன்? தௌபா செய், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, இந்த பாவத்தை விட்டுடு என்று உணர்த்த வேண்டிய அளவுக்கு இந்த பாடத்தை படிக்கிற நாங்க எங்களை ரெடி பண்ணுவோம். அடுத்தவங்களுக்கு தஅவா செய்யறதுக்கு தயாராகும் என்றதுக்காகத்தான் இந்த கட்டத்துல இந்த விஷயங்களை நாங்க மனசுல எடுப்போம். எனவே நான் கண்ணியத்துக்குரியவர்களே, வேற இடங்கள்ல குர்ஆன் சொல்லுது லா தக்ரபு ஸினா வலா தக்ரபு ஸினா, இன்னைக்கு விபச்சாரம் செய்ய வானம் என்று அல்லாஹ் சொல்லல, விபச்சாரம் செய்ய வானம் என்று சொல்லல. இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா வலா தக்ரபு ஸினா, ஸினாக்கு கிட்டையும் வைக்கிறவா, கிட்டம் வைக்கிறவா. எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் இந்த பாவத்தை தடுக்கிறான் என்று பாருங்க. உதாரணமா பாருங்க, ஹதீஸ்ல வந்தீங்க, அப்ப ஜினாக்கு கிட்ட போறோம்னா எப்படி? கிட்டையும் வைக்கிற வானம், இந்த கிட்ட போற வழிகளை சொன்னாங்க. என்னென்ன வேலைகள் உங்களை விபச்சாரத்துக்கு கிட்ட தள்ளிவிடும் என்கிறத ரசூலுல்லாஹ் வேற ஹதீஸ்கள்ல விளக்கமா சொன்னாங்க. ஃபல் ஐனான் தஸ்னியான், 2 கண்ணிக்கு 2 கண் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 2 கண்ணும் விபச்சாரம் செய்து, கண்கள் விபச்சாரம் செய்கின்றன. கண்ணால் என்ன விபச்சாரம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜினாஹுமா அன்-நதர், கண் செய்யற விபச்சாரம் என்ன தெரியுமா? ஹராமான பார்வை பார்க்கிறது கண் செய்யற விபச்சாரம். அப்ப சின்ன சின்னதா பேப்பரை சுருட்டி பத்த வச்சு வாயில வச்சு சிகரெட் குடிச்ச பிள்ளைகள் தான் இன்னைக்கு பீடியா மாத்தி அதை சிகரெட்டா மாத்தி இன்னைக்கு குடுவாவி கஞ்சாவாவி அப்படி போகும். சின்ன எங்கெங்க தொடங்குறது சின்னதாத்தான் வைத்து முடிகிறது பயங்கரத்துல. அப்ப கண் பார்வையை நீங்க பேர இல்லைன்னா, கண் பார்வை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இல்லைன்னா, நீங்க காலப்போக்குல அல்லாஹ்வுடைய ஹத்துக்குரியவங்களா மாறுவீங்க என்கிறத சொல்றாங்க ரசூலுல்லாஹ்.
கண் பார்வை ஆக முக்கியம். எங்களுக்கு சொல்லிடும் மௌலானா ஜுல்ஃபிகார் அவங்க ஒரு பக்குவமான கடந்த வகுப்புலையும் சொன்னீங்க தெரியாது. அவங்களோட மனைவியோட பேசிக்கொண்டாங்க. என்னென்றால் எனக்கு இப்போ ஒரு மாசமா இபாதத்தில் ருசி குறைச்சிட்டு, இபாதத்தில் தொழுகையில் ஆசைப்படுறோம், தஹஜ்ஜத்தில் ஆசைப்படுறோம், முன்பின் சுன்னத்தில் ஆசைப்படுறோம், குர்ஆன் ஓதுறதுல ருசி இல்லை, கஷ்டமை குர்ஆனை திறந்தா ஓதி எப்படா மூன்று தக்பீர் கட்டினா குழப்பங்கள், அந்த யோசனை இந்த யோசனை, ஒரு பக்குவம் இல்லாத ஒரு நிலைமைக்கு இந்த அமல் மாறிக்கு. ஜிக்ர் செஞ்சா ருசி இல்லை, ஒன்றையும் ருசி இல்லை. அப்படி இபாதத்து குறைய குறைய பாவத்தில் ருசி கூடும். என்னமோ தெரியாது ஏண்டா. அப்ப கணவன் பார்த்த கவலை, இபாதத்துல ருசி கூடவே, எனக்கு லுஹருக்கு பின்னால சுன்னத் தொழுதுபடுவதில்லையே, எனக்கு மக்ரிபுக்கு முன்னால சுன்னத் தொழுதுபடுவதில்லையே, தஹஜ்ஜுக்கு மிஸ் ஆகிட்டே, குர்ஆனுக்கு ஒரு அரை ஜுஸு சரி நான் ஓதுவேன், ஓத கிடைக்கலையே. எங்களுக்கு அதை பத்தி கவலை வார குறைஞ்ச அர்த்தம் பாவம் நடக்குது. பாவம் நடந்தா அங்க அல்லாஹ் ஒன்று உடுப்ப கலட்டினான், இன்னொன்று உடுப்பல்ல இபாதத்தை கலட்டிடுவான், இபாதத்துல ருசியை கலட்டுவான். கலட்ட நாளைக்கு கொஞ்சமும் இல்லாம போயிட்டு பாவத்துல விருப்பம் வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கேயோ போய் சேர்க்கிறோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இங்க மௌலானா ஜுல்ஃபிகார் மனைவிட்ட சொல்றாங்க, பாருங்க கணவன் அந்த மனைவியோட டிஸ்கஸ் பண்ற விஷயங்களை பாருங்க, இபாதத், அது ருசி, அது இன்பம். பட் வைஃபும் மாஷா அல்லாஹ் ஹஸ்பண்டுக்கு ஏத்த வைஃப், ஹஸ்பண்டுக்கு ஏத்த ஒரு வைஃப். எப்படி அவங்களும் சொல்றாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் நல்ல விஷயங்களை, தீர்த்த விஷயங்களை, இபாதத்துடைய விஷயங்களை, அமல்களுடைய விஷயங்களை, ஆகிரத்துடைய விஷயங்களை, கபருடைய விஷயங்களை கணவன் மனைவியோட டிஸ்கஸ் பண்ற ஒரு பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். தீர்த்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். மனைவிக்கு ஏற்ற கணவனுக்கு ஏற்ற மனைவி. இந்த எந்த அளவு கூட எங்கட நாட்டில் சிலதுக்கு சில விஷயங்கள் நான் ஓப்பனாக சில விஷயங்கள் கலைக்கிற சிலவங்களுக்கு இந்த தமிழ் மூவிஸ் இந்த பார்க்குற பழக்கம் வந்து பொதுவாக இருக்கிற இங்கே இருக்குமே நல்லா பாதுகாக்கணும். பார்க்குற நேரம் அன்றைக்கு ஒரு இடத்துக்கு முன்னுக்கு நின்றுட்டிக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு வைஃப் சொல்றா, அவட சத்தம் வருது வெளியில, இந்தா உங்களோட ஆள்கிட்ட படம் போகுது, உங்களோட ஆள்கிட்ட படம் போகுது. யார் ஆள்? இவக்கு விருப்பமான நடிகை. யார் சொல்ற? வைஃப் சொல்ற ஹஸ்பண்ட், உங்களோட ஆள்கிட்ட படம் போகுது. அப்ப மனைவி தெரியும் இவருக்கு இந்த நடிகையோட படம் தான் விருப்பம் முடிச்சு. அந்த ஜோடு பாருங்க, இது இவர் சொல்லுவார் நாளைக்கு இந்த ஓட்ட ஆள்கிட்ட படம் போகுது, அவருக்கு ஒரு நடிகையோட படம் விருப்பம். யாரு? நரகவாசிகள், சுத்தம் இல்லாதவர்கள், அசிங்கமானவர்கள், ஈமான் இல்லாதவர்கள், தொழுகை இல்லாதவர்கள், அல்லாஹ்வை நம்பாதவர்கள், மறுமையில நரகத்தை நோக்கி போகக்கூடியவர்கள். இவங்களை போய் ஏண்டால் ஓண்டால் சொல்லி ஒரு ரோஷம் இல்லாத நிலைமையில கணவன் மனைவி கணவனை சும்மா உள்ள அந்நியவங்களை போட்டு அப்படி அட்டாச் பண்ணி பேசுறதுக்கிறே அல்லாஹ் பாதுகாப்போடும். இது சுத்தமா ஒரு ஈமானுடைய வாசம் இல்லாத ஒரு வீடுன்னு சொல்றார். அப்படி அல்ல, கணவன் மனைவி கடையில் அந்த ஜோடி பொருத்த நல்லா ஒத்து போகிற. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தார். விருந்தாளி வந்து ஒரு நாள் தங்கினார். விருந்து மருந்து 3 நாள். ஒரு நாள் தங்கினார், 2ஆவது நாள் தங்கினார், 3ஆவது நாள் தங்கினார். பார்த்தா இவர் போற மாதிரி இல்லை. இப்போ போயிடும், 3 நாள் குறைஞ்சிட்டு போயிடும். அப்போ இவர் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாரு, ஒய்ஃப்ல முதுகு தோப் 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 நல்லா 2-3 அட்டியை போட்டார். அட்டியை போட்டு அவன் அழ தொடங்கிட்டான். அழுதவர் இவர் பார்த்தாரு, அடே என்னைய பிரச்சனை, பேக் எடுத்துட்டு இவர் கதவை இழுத்து முடிச்சு அவர் போயிட்டார், நான் போறேன். இப்போ உடனே இவர் வைஃப்ட ஓடினார், இங்கே டாலி நான் உங்களுக்கு அடிக்கணும்னு அடிக்கல, நான் உங்களுக்கு அடிக்கணும்னு அடிக்கல. அவர் சொன்னாரு, எனக்கு தெரியாதா, நானும் அலோனும் அலையில. பாருங்க, அந்த வைஃபும் கணவன் எப்படி ஒத்து போறேன். துனியாலையும் ஒத்து போறாங்க, தீன்லையும் ஒத்து போறாங்க. 2 சைடும் இருக்குது. எங்கட கூட எப்படி இருக்குதுன்னு பார்த்து கொள்ளுங்க. 2 பேரும் அன்பா இறக்கமா கலைச்சிட்டீங்க கூட கதவு திறக்கிற கேட்குது. திறந்ததோட போனவர் வந்து பேக் உள்ளு போட்டு சொன்னார், நானும் போகணும் போகல. அப்ப
இந்த ஜுல்ஃபிகார் ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறாங்க. ஜுல்ஃபிகார் மௌலானா ஜுல்ஃபிகார் மனைவிட்ட கதைக்கிறாங்க, தனக்கு இபாதத்துல ருசி இல்லாம போனதுக்கு காரணம். அப்பதான் அவ சொல்றா, எனக்கு விளங்கிட்டு, எனக்கு தெரியும் என் கணவனுக்கு ஏன் இந்த பிரச்சனை. அடுத்த வீட்டு பொம்பளை புள்ள 9 வயசு பெரியவளாவிட்டார். அதனால அவ வளமையா வந்தா ஜுல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி மடியில உட்கார்ற, அவர் தோற்றுற கதைக்கிற பேசுற தலையை தடாவுற, அறமுறையா வருவா. சின்ன புள்ள தானே, மறைக்கிறல்ல, ஃபர்தா இல்ல. எனவே வச்சு விளையாடி கொண்டே பாருங்க பிள்ளை. ஆனா இப்ப 1 மாசமாவது அவர் பெருசி ஆகிட்டார், பெரிய பிள்ளையாகிட்டா, மெச்சூர்ட் ஆகிட்டா. அதனால அவ சொல்ல கிடைக்கல, சொல்ல தேவையில்லை. சின்ன புள்ள தானே, பார்த்தா சின்ன புள்ள, இதை போய் எனக்கு நான் சொல்லி தீக்கணும். ஆனா பாருங்க, இவர்கிட்ட மனசுல ஒன்றும் இல்லை, மனசுல ஒன்றும் இல்லை, பாவ சிந்தனை ஒன்றும் இல்லை. ஆனா பெரிய வயசாவின ஒரு புள்ளைய, அது சின்ன புள்ளட பார்வையில் இருந்தாலும் தோற்றுறது, பிடிக்கிறது, மடியில உட்கார வைக்கிறது, நெருக்கி வச்சு கொள்றது, எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய இபாதத்தை டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனவேதான் பார்வை, அது நேரடியா பார்த்தாலும் சரி, நேரடியா பார்த்தாலும் சரி, வீடியோல பார்த்தாலும் சரி, பார்வை என்பது ஹராமானதாக இருந்தால் அது கண் விபச்சாரம் செய்கின்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணுடைய விபச்சாரம் தான் ஹராத்தை பார்க்கிறது. ஹராமான பெண்களை பார்க்கிறது, ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை, அது தலையிலையோ திரையிலையோ பார்க்கிறது. அது அந்த விபச்சாரத்துக்கு எங்களை நிறுத்தும், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எங்களை கொண்டு போகும், வெட்கத்தை குறைக்கும், பாவத்துடைய பாரதூரத்தை நாங்களே லேசா எடுக்க தொடங்கிடுவோம். பிறகு பாவம் என்கிறது லேசா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக எங்களுக்கு ஹதீஸ் குர்ஆன் சொல்லுது, வகுல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்க, மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, விபச்சாரம் நடக்காம உடோடும்டா அல்லாஹ் ரசூல் காட்டின இந்த ஸ்டெப்ஸை நாம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். மூமின்களுக்கு சொல்லுங்க, ஈமான் நீக்குதா, அல்லாஹ்ட நம்பிக்கை இருக்குதா, கபூர்ல வெற்றி அடையணும் என்ற ஆசையா, கபூர்ல வெளிச்சம் வரணும் என்ற ஆசையா, முன்கர் நக்கீர கேள்விக்கு பதில் சொல்லணும் என்கிற ஆசையா, மறுமையில நம்பிக்கையா, மஹ்ஷர் மைதானத்துடைய பயம் இருக்குதா, நரகத்துக்கு மேல போடப்பட்ட பாலத்தை தாண்டித்தான் சொர்க்கம் போகணும் அந்த ஆசை உங்களுக்கு இருக்குதா? எனவே மூமின்களே, உங்களோட பார்வையை நீங்க தாழ்த்துங்க. மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, மூமினா இருந்தா தாழ்த்துங்க, மூமின் இல்லாட்டி செய்ய வழியில பாருங்க, பார்த்தா எங்க கொண்டு போய் விடும், விபச்சாரத்துல போய் முடிஞ்சிடும். வலா தக்ரபு ஸினா. எனவே ஜினாவை நீங்க நெருங்க வானம் என்ற அர்த்தம் பார்வையிலிருந்து ஆரம்பிக்கும். கீழே பார்வையை தாக்குறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் யாரு? மகள்ல மாப்பிள்ளை, ஹஸ்பண்டுக்கு சொல்றாங்க, ரசூலா சொல்றாங்க, யா அலி, மருமகனே, லா துத்பி அன் நத்ரத்தன் நத்ரத்த. நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு பொம்பளை வாரா, நீங்க ஒருக்கா தெரியாம பார்க்க, ஒருக்கா பார்க்கறது ஆக்சிடென்டலி தானே, தெரியாம பார்க்கறது, பிறகு செகண்ட் டைம் இன்டென்ஷனலி நீங்க பார்க்கறது. சொன்னாங்க, ஒருக்கா பார்த்துட்டீங்க, அது ஆக்சிடென்டலி, அதோட பார்வையை தாழ்த்திருங்க, திருப்பி அவங்க இன்டென்ஷனலி பார்க்கறவாங்க. அதாவது ஆக்சிடென்ட்டை பார்த்தீங்களே, இதுக்கு அல்லாஹ் உங்களை மன்னிச்சிடுவான். செகண்ட் டைம் இன்டென்ஷனலி பார்த்தீங்களே, இதுக்கு பாவம் எழுதப்படும். பாவம் மட்டும் இல்ல, அது உங்களை விபச்சாரத்துடைய ஒரு படியை கட்டி விட்டுடும். விபச்சாரத்துக்கு 100 படி, 100வது படியில தான் விபச்சாரம் பண்ணா, நீங்க பார்க்கிற பழக்கம் என்ன, அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியை கட்டி கொண்டு போறீங்க, மேல மேல போறீங்க, அதை உலக கொண்டு போய் சேர்த்து தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரத்துக்கு இத மாதிரி நுணுக்கமாக வழிகாட்டின ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒன்றும் இருக்க ஏனாது. எனவே தான் கண்ணியத்துக்கு பார்வை என்பது அது ஒரு போஸ்ட்மேன், உன்னை பார்த்துட்டோம்னா உடனே மெசேஜ் போக வேண்டிய இடத்துக்கு ரெடியா அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே ஆண்களும் தான் பெண்களும் தான் எங்களை பார்வையை பாதுகாத்துக் கொண்டா இபாதத்துடைய ருசியை எங்களுக்கு பார்க்கிறோம். அப்ப அந்த மனைவி என்ன சொல்றா, மனைவிக்கு இவங்க சொல்றாங்க, ரைட், எனக்கு விலகிட்டு என்ன பிரச்சனைன்னு 9 வயசு புள்ளைய கிட்ட வச்சுக்கொண்ட, மடியில வச்சுக்கொண்ட, தலையை தடவின அவ 1 மாசமா நான் அவ பார்க்கிறேன். ஆனா இது சின்ன புள்ள நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா இது ஹராம். இது இந்த பெரிய ஆலிம், இந்த பெரிய முஃப்தியுடைய வாழ்க்கையில உள்ளத்துல தாக்கத்தை செலுத்திக்குது. இபாதத்துடைய ருசி இல்லாம போகுது. ரைட், இப்போ கர்டன் போடுறாங்க, அந்த பிள்ளை அங்கால வரவில்லை. அடுத்த 1 மாசம் போகும்போது சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இப்ப எனக்கு இபாதத்துடைய ருசியை பழையபடி தந்துட்டார். எனவே நான் கண்ணியத்துக்குரியவர்களே,
நான் எனக்கு ஜமாத் மிஸ் ஆகுதா, முன்பின் சுன்னத்துல தவறுதா, குர்ஆன் ஓத கிடைக்கலையா, தஸ்பீஹ் செய்ய கிடைக்கலையா, அல்லாஹ்க்கு அழுக வருகிறது இல்லையா, கையேந்தினா துஆ செய்ய கிடைக்கலையா, நீங்க உடனே யோசிங்கோ, பார்வையால ஏதாவது பாவம் செஞ்சுட்டேனா. நான் ஹதீஸ் அப்படித்தான் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை, பொம்பளைக்கு ஆம்பளை, எனவே எப்படி ஏன்னா பக்குவம் பொதுவாக இருக்கணும். இப்போ ஆம்பளையா இருந்தா பொம்பளை இருந்தா கீழே பார்க்கற பழக்கம், பொம்பளை இருந்தா ஆம்பளை இருந்தா கீழே பார்க்கற பழக்கம். இது அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் இதை பத்தி கலைக்கிறான். நீங்க ரோட்ல போகும்போது ஒரு பொம்பளையை கண்டுட்டீங்க, இப்ப ஏண்ட மன் தரக்கஹா மின் மகாஃபத்தி அல்லாஹ் சொல்றாங்க. உங்களுக்கு உடனே ஏண்ட பயம் வருகிறது, அல்லாஹ் இதை ஹராமாக்கிக்கிறானே, ரசூலுல்லாஹ் வானமிட்டாங்களே, அல்லாஹ்க்காக ரசூலுல்லாஹ்க்காக ஏண்ட டிசைர், ஏண்ட ஆசையை நான் விட்டு கொடுத்து நீங்க கீழே பார்க்கிறீங்க என்று சொல்லிட்டா அல்லாஹ் சொல்றான், அபுதல்துஹு லஹு ஈமானன், இவர் செஞ்ச வேலைக்கு நான் இவருக்கு ஒரு ஈமான கொடுப்பேன், யஜித் ஹலாவத்தஹு ஃபீ கல்பிஹி, அது டேஸ்ட அவர் கல்புல ருசிப்பார், இபாதத்துடைய ருசி. அப்ப இந்த ஹராமான பார்வைதான் இன்றைக்கு நாளுக்கு நாள் இபாதத்திலிருந்து எங்களை தூரமாக்கி வச்சிருக்கிறது என்கிற ஒரு பாடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்தது இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பார்வை சம்பந்தமாக, அந்நபரத்து சஹ்முன் மின் சிஹாமி இப்லீஸ் மஸ்மூபா. அடுத்தது ஒரு ஆம்பளை ஒரு அந்நிய பொம்பளையை பார்க்கறது, ஒரு அந்நிய பொம்பளை ஒரு ஆம்பளையை பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஒரு விஷம் ஊட்டப்பட்ட அம்பு, சாதாரண அம்பு இல்லை. ஒரு அம்பை நான் உங்களை நோக்கி வீசுறேன், அந்த அம்பு வந்து உங்களோட உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஓட்டையாக்கி தொலைச்சி குத்திப்பட்டா அந்த இடத்துல மட்டும்தான் பிரச்சனை வருது. அந்த அம்புட நுனியில நான் விஷத்தை பூசி, நான் விஷத்தை தடவி அதை உங்களுக்கு வீசினா என்ன செய்யும்னா, குத்திப்பட்ட இடத்துல விஷம் அதான உடம்பு எல்லாம் ஓடி நீங்க அப்படியே மரணத்தை நோக்கி போயிருக்கீங்க. இப்ப இப்லீஸ் உங்களுக்கு வீசுற ஒரு விசேஷமான அம்புதான் பார்வை. அந்நிய பெண்ணை நீங்க இன்டென்ஷனலி பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஷைத்தான் உங்களை நோக்கி விஷமூட்டின ஒரு அம்பை வீசிட்டான். அது பட்ட இடத்துல மட்டும் இருக்காது, உங்களோட கண்ணுக்குள்ள மட்டும் அது இருக்காது, அது உடம்பெல்லாம் ஓடும். உடம்பெல்லாம் ஓடி அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை தயாராகும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது உலகத்துல ஒரு 10-60 வருஷம் தான் வாழ போறோம். இதுக்குள்ளதான் சட்டங்கள். இந்த உலகம் அல்யௌம அமல், இந்த உலகம் வந்து அமலுக்குரிய இடம். இங்க ஹிசாப், இங்க கேள்வி கணக்கு இல்லை. கியாமத்துடைய நாள் அமல் இல்லை, கேள்வி கணக்கு மட்டும்தான். எனவே ஆசைகளை அடக்கிறதுக்கு தரப்பட்ட ஒரு உலகம் இதுதான். இங்க ஆசைப்படி நடக்கிறதுக்கு உண்டான இடம் இல்லை. ஆசைகளை அடக்கிட்டு அல்லாஹ்வுடைய விருப்பப்படி நாங்கள் வாழ்கிறோம். எனவே நான் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விபச்சாரத்துக்கு நெருங்க வானம் என்று அல்லாஹ் சொல்றான். அதுல ஒன்று கண் பார்வை. கண் பார்வை அதில் பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கெட் சைடுக்கு போயிருந்தாங்க. அப்ப ஒரு பொம்பளை கவர்ச்சியா வந்து கொண்டிருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பார்வை அவங்கள பட்டுச்சு. பட்டதோட அப்ப ஒரு பொம்பளைய கவர்ச்சியா பார்த்தா எப்படி இருக்கும்? உடனே ரசூலுல்லாஹ் மற்றவங்களுக்கு இதை வச்சு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கறதுக்காக வேகமா வந்தாங்க வீட்டுக்கு. ஸைனப் ரலியல்லாஹு அன்றைக்கு ஸைனப் ரலியல்லாஹு அவர் வேலை ஒன்று இருக்கிறார். அவர் வேலை ஒன்று இருக்கிறார். உடனே ஸைனபை கொஞ்சம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு தந்த அன்றைய தேவையை ரசூலுல்லாஹ் பகலே முடிச்சிட்டாங்க. உடனே வந்தாங்க மிம்பருக்கு. சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. யாராவது ஒரு பெண்ணை பார்க்குறீங்க, கொஞ்சம் ஆச்சரியமா அவளுக்கு ஒரு கவர்ச்சியா அமைஞ்சிருச்சு, மனசுல தூக்கிட்டு தெரிய வேணாம். நீங்க பாவத்துல போயிருவீங்க, உங்களோட ஈமான் கலட்டப்பட்டுடும், அல்லாஹ்வோட உதவிகளை நீங்க இழந்துருவீங்க, துஆக்கள் கபூல் செய்யப்படாத இடத்துக்கு போயிருவீங்க, ஈமான் இல்லாத மௌத்தை சந்திப்பீங்க, உங்களோட உயிருக்கு ஆபத்தாய்க்கும், சோதனைகள் வரும், அழிவு நாசங்கள் உம்மத்துக்கு இறங்கும். எனவே இதை வளர்க்கவானம்
மனசுல பட்டுருச்சா பதிஞ்சிருச்சா வீட்டுக்கு வாங்க, உங்களோட தேவையை முடிச்சு கொள்ளுங்க. எனக்கும் இன்றைக்கு இது நடந்துச்சு, என தேவையை முடிச்சுட்ட. சூரத்து நூறு தான் பாடமே. எப்படி படிப்படியா எங்கட நாங்க பாவத்துக்கு போயிடாம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இஸ்லாம் எங்களுக்கு இவ்வளவு தெளிவா எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்டம் சொன்னாங்க, உங்களோட காது ரெண்டும் விபச்சாரம் செய்கின்றது. வல் உதுனானி தஸ்னியா, காது ரெண்டும் விபச்சாரம் செய்து. அது சம்பந்தமான விஷயங்கள் பேசுற கதைக்கிற சில வார்த்தைகள் கவர்ச்சி அளிக்கும், சில வார்த்தைகள் கவர்ச்சி அளிக்கும். எனவே அந்த கவர்ச்சி அளிக்கும் போது இப்ப குர்ஆன்ல கூட வேறு ஆயத்துக்கள்ல வந்திருக்குது, பெண்களுக்கு வந்திருக்கிற விஷயம். பெண்களுக்கு அல்லாஹ் உங்களோட வாய்ஸை பத்தி குர்ஆன்ல சொல்றான். வாய்ஸ் வலா தஹ்தஅன லஹு பில் கௌல், உங்களோட ஒருத்தர் நேரடியா பேசுறார் அல்லது மொபைல் போன்ல பேசுறார். குர்ஆன்ல அல்லாஹ் பெண்களுக்கு சொல்றான், ஈமான் உள்ள பெண்களே உங்களோட வாய்ஸை நீங்க வளைஞ்சி நெலிஞ்சி அப்படி அழகாக்கி கவர்ச்சி ஆகிற மாதிரி, கேட்டோன்னே உங்களோட வாய்ஸ்ல மயங்குற மாதிரி நீங்க என்ன செய்யவான உங்களோட பேச்சுகளை அமைச்சு கொள்ள வாழ பாருங்க. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நெருங்கிறவான உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், உங்களோட பேசுறவன் உள்ளத்துல நோய் இருந்தால் உங்களோட அந்த எலகின வாய்ஸ் என்ன செய்யும், அவன நோயாளியா மாற்றிடும். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் நல்ல விஷயங்களை பேச வெட்கப்பட மாட்டான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், ஹக்க சொல்றதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறது இல்லை, ஹக்க சொல்றதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறது இல்லை. எனவே அல்லாஹ் சொல்றான், ஓ நோயுள்ளவன் கேட்டா நீங்க தக்வா உள்ளவங்க ஆயிப்பீங்க, ஈமான் உள்ளவங்க, நீங்க சொர்க்கவாசி ஆயிப்பீங்க. ஆனா அந்த அழகிய வாய்ஸ் இருக்கிறே, இது நோயுள்ளவன் உள்ளத்துல விபச்சார எண்ணத்தை ஊட்டிடும். எனவே உங்களோட வாய்ஸாலையும் நீங்க அடுத்தவனை பாவத்தாலி ஆக்க வேண்டாம். உங்களோட பேச்சாலையும் அடுத்தவனை விபச்சாரத்துக்கு நீங்க தயாராக்கிறவான. அதனாலதான் உலமாக்கள் பொதுவாக சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு கால் வருகிறது, நீங்க என்ன செய்யணும், எவ்வளவு தேவையோ எவ்வளவு வேகமா ஸ்பீடா நீங்க பேசி கதையை முடிக்கணுமோ, கதையை வளர்க்காம ஷார்ட்டா முடிக்கணுமோ, அதுக்கேற்ற மாதிரி தான் அது பிரச்சனை முடியும். இல்லாட்டி ஒரு மிஸ் கால் போகுது, எத்தனையோ பிள்ளைகளோட வாழ்க்கை நாசமா போன வீட்டுக்கு வந்த ஒரு மிஸ் கால், அந்த காலுக்கு கால் எடுத்ததுதான் இன்னைக்கு வாழ்க்கையை எழுதுட்டாங்க எத்தனையோ குடும்பங்கள். ஒரு கால் வருது, ஹலோ யாரு, என்ன, அவரா, இல்லை, போயிட்டா, சொன்னீங்க, வச்சாச்சு. அந்த மிச்சம் குயிக்கை கொண்ட பேச்சு எல்லாம் எங்கட பேச்சில வயசுகள் நெளிஞ்ச குரல், வளைஞ்சு கொடுத்த குரல், இதுதான் என்ன செய்யும், பேசுறவங்க பாவத்தாலியா மாற்றும். இன்னும் எடுக்கலாம், இன்னும் பேசலாம், இன்னும் கதைக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு எங்கட பெற்றோர்கள், தாய்மார்கள், அவங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட சார்ந்தவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய குர்ஆன் ஹதீஸ் சொல்லித் தருகின்ற பாடங்கள். எனவே வல் உதுனான், உங்களோட ரெண்டு காதுகள் விபச்சாரம் செய்கின்றன. அப்ப வஸினாஹுமா அஸ்ஸம்உ, ரெண்டு காதும் செய்த விபச்சாரம் தான் கேட்கிறது, ஹராத்த கேட்கிறது. ஹராத்த ஒன் சைடு என்ன, ஒன் சைடு கெட்ட எண்ணம், ஒன் சைடு நல்ல எண்ணம், வானம். ஹராத்த கேட்கிறது, காதால ஒரு மனிதன் அடுத்த படியை கற்றான் விபச்சாரத்துக்கு. வல் யதானி தஸ்னியான், உங்களோட ரெண்டு கைகள் சொன்னாங்க, ரெண்டு கைகள் விபச்சாரம் செய்கின்றன. வஸினாஹுமல் வத்ஷ், அந்த கை செய்கிற விபச்சாரம் தான் பிடிக்கிறது, தொடுறது. எப்படி பார்க்கிறோம், நாங்கள் இந்த நாட்டிலே மிச்சம் கவனமாய்க்கணும். பக்குவத்தை பத்தினித்தனத்தை விரும்புகிறவங்க ஒரு ஆம்பளோட கை எங்கட கையில, நாங்களும் எங்கட கையால ஒரு பொங்கலோட கையில, நாங்கள் கைப்படாத அளவுக்கு எங்களோட டிரான்சாக்ஷன்கள், சல்லிகள், சாமான்கள் கொடுக்கிற எடுக்கிறது எவ்வளவு ஒரு கிளவுஸ் பாவிக்கிறோம்னா அது கூட எங்களை நாங்க அல்லாஹ் ரசூல் இந்த குர்ஆன் சூராவை அமல் செஞ்ச வட்டத்துக்குள்ள நாங்க மாறிடுவோம். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஹதீஸ்ல வந்திருக்குது, வல்லாஹி மா மஸ்ஸத் யது ரசூலில்லாஹ் யதம் இம்ரஅத்தின் கத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக, ஏண்ட ஹஸ்பண்ட்
ரசூலுல்லாஹ்ட கை உலகத்துல எந்த ஒரு அந்நிய பொம்பளைட கையிலையும் பட்டில்ல. அந்நிய பொம்பளை யாரோட கையிலையும் ரசூலுல்லாஹ்ட கை பட்டில்லைங்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வல்லாஹி பண்ணி சொல்றாங்க. அப்ப பெண்களுக்கு பையத் செய்வாங்க. பையத் செய்ய வந்திருக்குது. ஒரு உங்களுக்கு ஹலால் இல்லாத ஒரு அந்நிய பெண்ணுடைய உடம்புல உங்களோட உடம்பு படுறது, உடம்புக்கு உடம்பு வெறும் கைக்கு கை வெறுமனே படுகுதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரத்துக்கு அதை சொன்னாங்கன்னா, சேத்துல பிறந்துட்டு வந்த ஒரு பன்றிட உடம்புல படுறது அதை விட பரவாயில்லை. எனக்கு இது நஜீஸ் கல்வினா போயிடும். ஆனா ஒரு பெண்ணுடைய உடம்புல உங்களோட வெறுமனே மேனி படுவது நாய் பண்டி நஜீஸ் மாதிரி இல்லை. இது போகாது. அது மனசை தாக்கும், அது ஈமான தாக்கும், அதோட இபாதத்தை தாக்கும், அல்லாஹ்ட கோபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க ஹத்தடிக்கப்பட்டோ கல்லெறியப்பட்டோ இடையில உலக வாழ்க்கையை முடிச்சு கொள்ற அளவுக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்திரும் என்கிறது தான் இன்னைக்கு சொல்லப்படுது. எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக முக்கியமா நாங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் தான் இந்த சூறாக்கள். இதை நாங்கள் குறிச்சு வச்சு சரி, எழுதி வச்சு சரி, நோட் பண்ணி வச்சு சரி, எங்கட பிள்ளைகளுக்கு, வளர்ற சந்ததிகளுக்கு, எங்கட உறவுகளுக்கு, எங்கட சொந்தங்கள் பந்தங்களுக்கு இவைகளை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை உண்டு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இடையே இல்லை, ஊடு இல்லை, வருமானம் இல்லை, நகை இல்லை, கல்யாணத்துக்கு சாப்பாடு கொடுக்க சல்லி இல்லை, வலிமாக்கு சல்லி இல்லை, அவட வாப்பாக்கு தொழிலுக்கு சல்லி இல்லை, அவட உமாக்கு பெருநாளுக்கு போவாங்க சல்லி இல்லை. இப்படி கஷ்டப்படுறோம், நாங்கள் கவலைப்படுறோம், சரியான கவலைப்படுறோம். அவங்களுக்கு துணியால சாப்பாடு அது இது உருவாசல் இல்லை, அவங்களுக்கு அப்படி உலகத்தை வச்சு கவலைப்படுறோம். ஆனா எங்களோட கண் முன்னுக்கு அல்லாஹ் ரசூல் சொன்ன இந்த ஹராத்த பாவத்தை செய்யக்கூடிய எத்தனையோ உறவுகளை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இது சாப்பாடு இல்லாம உடுவாசல் இல்லாம ஒரு மனுஷன் தின்ன குடிக்க இல்லாம மௌத்தாகிறத விடவும் பாவம் செஞ்சுட்டு ஈமான் இல்லாம அல்லாஹ்ட கோபத்தோட மௌத்தாகிறது இது பயங்கரம். நாங்க துனியான விஷயங்களை பார்த்து தான் கவலைப்படுறோம். ஆனா இந்த பாவத்தோட ஒரு மனுஷன் மௌத்தாகிறது, தௌபா இல்லாம மௌத்தாகிறது, ஒரு மனிதன் ஒரு பாவத்துக்கு போயிட்டாங்க எவ்வளவு பெரிய விளைவுகள் வரும். நாம் அடுத்த வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் கொள்வோம். எனவே நான் கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணுடைய உடம்புல உங்களோட கை படுறது. நாங்க எப்படி எப்படியெல்லாம் படாம எங்கட தொழில்கள்ல தவிர்த்து கொள்ளேனுமோ அதுக்குரிய வழிகளை நாங்க செஞ்சே ஆகணும். காரணம் சொல்லலாம், செய்யணும். ஏன்னா எங்கட ஈமான பாதுகாக்கிற முயற்சி. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணுடைய உடம்புல உங்களோட கை படுறது, உதாரணம் எனக்கு சொல்லி ஹதீஸுடைய விளக்கம், ஒரு ஆணி எடுத்து ஒரு ஹெமர் எடுத்து உங்களோட தலையில ஒரு 4 ஆணி வைக்கல, ஒரு 4 ஆணியை உச்ச தலையில வச்சு அடிக்கும். ஆணியெல்லாம் அடிக்கிற தலை விட்டு இறங்குது, 4 இன்ச்சு அப்படி இறங்குது. எவ்வளவு வருத்தமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை தாங்குங்கோ, இதை தாங்கி கொள்ளுங்கோ, அதை விட பயங்கரம் ஒரு அந்நிய பெண்ணுடைய உடம்புல உங்களோட கை கால் படுறது. எனவே தான் கண்ணியத்துக்குரியவர்களே, இது சூரத்து நிசாவுடைய இந்த முதலாவது ஆயத்துக்கான சில விளக்கங்களை நாம பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல நாங்க கவனிப்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் என்ன விஷயங்களை பேசணுமோ அதை என்னோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீத்தை அல்லாஹ் செய்தருவானாக. யா அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் நீ சொல்லி தந்த ஒரு ஹராமாக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தை இந்த இடத்துல நாங்க பேசினோம் ரஹ்மானே, இதை படிக்க சொன்னதனால நாங்க படிக்கிறோம். யா அல்லாஹ் எனவே இந்த கொடிய பாவத்திலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் எங்களை எதிர்கால சந்ததிகளை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் எங்களோட ஆம்பளை பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் எங்களோட உறவுகளை சொந்தங்களை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் இந்த அறிவை எங்களுக்கு தாயா அல்லாஹ். இந்த மாதிரி விஷயங்களை எங்களை தலையை விட்டு மறந்துடாம எங்களுக்கு உதவி செஞ்சியா அல்லாஹ். அடிக்கடி இந்த பாரதூரங்களை எங்களுக்கு நீ நினைவுபடுத்திக் கொண்டே இரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ நாடாம எங்களுக்கு ஹராத்திலிருந்து விலக ஏறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஹராமான கொடிய இந்த பயங்கரமான பாவத்தை யா அல்லாஹ் எங்களோட பரம்பரையில நீ செய்விச்சிடாத யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை வச்சு எங்களோட பரம்பரைகளுக்கும் கியாமத் வரைக்கும் உள்ள எங்களோட பரம்பரைகளுக்கும் யா அல்லாஹ் இந்த விபச்சாரம் போன்ற கொடிய பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டங்களையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யா அல்லாஹ் அந்த கட்டங்கள்
சட்டங்கள் இருந்தும் நாங்கள் விலகி நடக்கக்கூடிய தௌஃபீகை எங்களுக்கு செய்தருவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த பாவத்தால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தௌபா நசீபாக்கிறியா அல்லாஹ், அவர்களுக்கு ஈமான் நசீபாக்கிறியா அல்லாஹ், அமல்களுடைய தௌஃபீகை கொடுக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பார்வையிலிருந்து, எங்களோட கேள்வியிலிருந்து, எங்களோட கைகால்களிலிருந்து, எங்களோட சிந்தனையிலிருந்து, எங்களோட பேச்சிலிருந்து யா அல்லாஹ் அடுத்தவங்களை பாவத்தாரியாக்கக்கூடிய இந்த ஈமான கலக்கக்கூடிய பயங்கரமான சோதனையிலிருந்து எங்களோட ஒவ்வொரு செயல்களையும் யா அல்லாஹ் பாதுகாத்தருவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.